குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைனவல் பயிற்சி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பைனவல் பயிற்சி புக்கு வந்து உங்கள்கிட்ட இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் வகுப்பு எடுக்கும்போது ஒரு ரஃப் நோட் எடுத்து நாங்கள் சொல்கிற நோட்ஸையெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ இது இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை புக்கு இல்லை, சரியா? கிளாஸ்க்கு போகலாமா? பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, வாக்கிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த வாக்கியங்களை பிரித்து எழுதுறதும் சேர்த்து எழுதுறதும், அதாவது பிரித்து எழுதுனாலும் ஒரு பொருளும் சேர்த்துறது எப்படி அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் மாதிரி இருக்கிறது சேர்த்து எழுதுறது, அதையவே பிரித்து எழுதுறது, இந்த மாதிரி வந்து எழுதுறது தான் வாக்கிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறது இன்றைக்கி என்னென்னா, வாக்கியங்களை இணைத்து ஒரே வாக்கியமாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு எழுதுவோமா இல்லையா? நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு தொடர் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் ஸ்டாப் வைப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு தொடர் எழுதுவோம், அதை முடிச்சுனே ஃபுல் ஸ்டாப் வைப்போமா இல்லையா? இந்த மாதிரி எழுதுறதுல இரண்டு முற்றுப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இரண்டு தொடர்களை வந்து நம்ம இணைத்து எழுதுறது தான் என்ன சொல்கிறதுனா வாக்கியத்தை இணைத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, காலை பொழுது விடிந்தது. அப்போ காலை பொழுது விடிந்ததுங்கிற 3 வார்த்தைக்கு அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அடுத்தது பறவைகள் இரை தேட சென்றன, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி அதாவது 2 ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா இல்லை? இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப், இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்களா இல்லையா? அப்போ இது வந்து 2 தொடர், சரியா? 2 தொடராக இருக்குது. காலை பொழுது விடிந்தது அப்படிங்கிறது முதல் தொடர், பறவைகள் இரை தேட சென்றன அப்படிங்கிறது 2வது தொடர். இந்த 2ஐயும் இணைத்து ஒரே தொடராக மாற்றணும், சரியா? அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், காலை பொழுது விடிந்ததும் அந்த பக்கத்தால் ஃபுல் ஸ்டாப் எடுத்து இம்முங்கிறத மாற்றிருக்காங்க. விடிந்ததும் பறவைகள் இரை தேட சென்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொடராக அவங்க மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்கின்ற மீதி தொடர்களையும் நம்ம வந்து ஒரே தொடராக மாற்றணும், சரியா? அப்போ காலை பொழுது விடிந்தது அது ஒரு தொடர், பறவைகள் இரை தேட சென்றன அப்படிங்கிறது ஒரு தொடர். இதை எப்படி ஒரே தொடர், அதாவது 2 தொடராக இருக்கிறது எப்படி ஒரே தொடராக மாற்றிருக்காங்க அப்படின்னா, காலை பொழுது விடிந்ததும் அப்படிங்கும்போது அந்த பக்கத்தாலே ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு என்ன மாற்றிருக்காங்க, இம்முங்கிற எழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பறவைகள் இரை தேட சென்றன அப்படின்னு சொல்லி ஒரே தொடராக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், பலத்த மழை பெய்தது, ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இப்படி கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எப்படி எழுதணும்? இங்கே பாருங்கள், பலத்த மழை இம், இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட்டிருக்கோம்னா இம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது, சரியா? இதில் அப்படி இருக்கிறதே தான், பலத்த மழை பெய்ததும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரே தொடராக மாற்றிட்டோம், சரியா? அப்போ பலத்த மழை பெய்தது அப்படிங்கிறது ஒரு தொடர், ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்படிங்கிறது இன்னொரு தொடர். அந்த இது ஒரு தொடர், இது ஒரு தொடர். இதை 2ஐயும் சேர்த்து நம்ம எப்படி எழுதிட்டா, பலத்த மழை பெய்ததும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இம்ங்கிறத சேர்த்து ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததுன்னு மாற்றிட்டோம், சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், தோட்டத்தில் மல்லிகை பூத்திருக்கிறது, அதோட ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் தோட்டத்தில் முல்லை பூத்திருக்கிறது, சரியா? அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுன்னா தோட்டத்தில் மல்லிகை பூத்திருக்கிறது, அதுக்கப்புறம் தோட்டத்தில் முல்லை பூத்திருக்கிறதுன்னு 2 தொடராக கொடுத்துருக்காங்க. இதையே நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். தோட்டத்தில், சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மல்லிகை கொடுத்துருக்காங்களா? அதை நம்ம என்ன எழுதணும்னா மல்லிகையும், சரியா? அடுத்தது முல்லையும், சரியா? மல்லிகையும் முல்லையும், அந்த தோட்டத்திலுங்க 2 வார்த்தை வந்திருக்குதா, அதை வந்து ஒரே வார்த்தையை மாற்றிட்டோம். தோட்டத்தில் மல்லிகையும் முல்லையும் பூத்திருக்கின்றதுன்னு மாற்றணும். பூத்திருக்கின்றது,
பூத்திருக்கின்றன சாரி இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்க. தோட்டத்தில் மல்லிகையும் முல்லையும். சரியா, இப்போ மல்லிகை முல்லை அப்படிங்கிறது 2. சரியா, அப்போ நம்ம என்ன எழுதணும்னா பூத்திருக்கின்றனன்னு எழுதணும். பன்மைக்கு சொல்லும்போது கி இன் ரா ந. சரியா, அப்போ என்ன எழுதணும்? தோட்டத்தில் மல்லிகை பூத்திருக்கிறது, அதுக்கப்புறம் தோட்டத்தில் முல்லை பூத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ இது கொடுத்துருக்காங்க. நம்ம 2ஐயும் சேர்த்து எழுதும்போது தோட்டத்தில் மல்லிகையும் முல்லையும் பூத்திருக்கின்றன. ஏன் கின்றன அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் அப்படின்னா, இதில் மல்லிகையும் முல்லையும் 2 பூக்களை குறிச்சது. அப்போ அது வந்து பன்மை சொல். அப்போ அதனால் அதுக்கு பன்மை தர மாதிரி தான் விகுதி எழுதணும். சரியா, அப்போ அதனால தான் பூத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி எழுதணும். பூத்திருக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு இது குறிக்கும். சரியா, அப்போ இங்கே மல்லிகை முல்லையும்போது 2, அப்போ பூத்திருக்கின்றன நம்ம எழுதணும். அப்போ தோட்டத்தில் மல்லிகையும் முல்லையும் பூத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா, அடுத்ததுக்கு போகலாமா? பாருங்கள், அடுத்தது செந்தில் படிப்பில் கெட்டிக்காரன், அதுக்கப்புறம் செந்தில் விளையாட்டில் கெட்டிக்காரன். அதாவது செந்தில்ங்கிற பையன் படிப்பில் கெட்டிக்காரன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் விளையாட்டில் கெட்டிக்காரன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாருங்கள், செந்தில் படிப்பிலும். சரியா, அடுத்தது விளையாட்டிலும். படிப்பிலும் விளையாட்டிலும் என்ன எழுதணும்? கெட்டிக்காரன் அப்படின்னு எழுதணும். சரியா, இப்போ செந்தில்ங்கிற பையன் படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரன் அப்படின்னு எழுதணும். செந்தில் படிப்பில் கெட்டிக்காரன் அப்படிங்கிற ஒரு தொடரையும் செந்தில் விளையாட்டில் கெட்டிக்காரன் அப்படிங்கிற 2வது தொடரையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, செந்தில் படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொடராக எழுதியிருக்கோம். சரியா, அடுத்தது பார்க்கலாமா? பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நான் விமானத்தில் சென்றுள்ளேன் அப்படிங்கிறது ஒரு தொடர். இப்போ நான் வந்து விமானத்தில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது ஒரு தொடர். அதுக்கப்புறம் நான் கப்பலில் சென்றுள்ளேன். சரியா, அப்போ அவங்க கப்பல்லையும் சென்றிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 2மே தனித்தனி வாக்கியம், இது 2வது தொடர். அப்போ இது 2ஐயும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் விமானத்திலும் கப்பலிலும் சென்றுள்ளேன் எழுதணும். சரியா, நான் விமானத்திலும் கப்பலிலும் சென்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ நான் விமானத்தில் சென்றுள்ளேன் அப்படிங்கிறதும் நான் கப்பலில் சென்றுள்ளேன் அப்படிங்கிறதுலையும் இந்த இடத்துல லும் அந்த இதை மட்டும்தான் சேர்த்துறோம். நான் விமானத்திலும் கப்பலிலும் சென்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். சரியா, அடுத்தது பாருங்கள், முதல்லேருந்து நான் இன்னொருக்கா சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, காலை பொழுது விடிந்ததும் பறவைகள் இரை தேட சென்றன அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? அவங்க எழுதியிருக்காங்க, காலை பொழுது விடிந்ததும் பறவைகள் இரை தேட சென்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தொடராக மாற்றிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பலத்த மழை பெய்ததும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும்? பலத்த மழை பெய்ததும் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, தும் அப்படிங்கிற இம்ங்கிற செலுத்தை மட்டும் சேர்த்தணும். இந்த புள்ளி எடுத்துகிட்டு பலத்த மழை பெய்ததும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லி மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தோட்டத்தில் என்ன பண்ணணும்? மல்லிகை பூத்திருக்கிறதுங்கிறதையும், அடுத்த தோட்டத்தில் முல்லை பூத்திருக்கிறது அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? தோட்டத்தில் மல்லிகையும் இந்த இடத்துல. சரியா, அடுத்தது முல்லையும் இந்த பூத்திருக்கிறதுங்கிறத நம்ம எப்படி எழுதணும்? பூத்திருக்கின்றது. எப்படி எழுதணும்? பூத்திருக்கின்றன.
அப்படின்னு மாற்றணும். எப்படி எதுனா பூத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி மாற்றணும். அப்போ தோட்டத்தில் மல்லிகையும் முல்லையும் பூத்திருக்கின்றனன்னு சொல்லி நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் எப்படி மாற்றணும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செந்தில் படிப்பிலும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? விளையாட்டிலும் கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி எழுதணும். செந்தில் படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரன்னு எழுதணும். அடுத்தது என்ன எழுதியிருக்கோம்? நான் விமானத்தில் சென்றுள்ளேன், நான் கப்பலில் சென்றுள்ளேன்ங்கிறது எப்படி எழுதணும்? நான் என்ன எழுதணும்? விமானத்திலும், இந்த லூயிம்ங்கிறத இங்கே போடணும். நான் விமானத்திலும் கப்பலிலும் கப்பலிலும் சென்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். எப்படி எழுதணும்? நான் விமானத்திலும் கப்பலிலும் சென்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும். இப்போ எப்படி ஒரே தொடராக மாற்றி எழுதுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? பாருங்கள். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா வாக்கியத்தை 2 வாக்கியங்களாக பிரித்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அப்பளே பார்த்தோம் என்னென்னா 2 வாக்கியங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த முற்றுப்புள்ளி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரே வாக்கியமாக மாற்றணும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாக்கியமாக கொடுத்துருக்கிறத 2 வாக்கியமாக பிரித்து எழுதணும். சரியா? பாருங்கள். கரும்பும் தேனும் இனிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அவங்க எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, கரும்பு இனிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லி ஒரு தொடராகவும், தேன் இனிப்பு சுவை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தொடராகவும் 2 தொடராக மாற்றியிருக்காங்க. எத்தனை தொடராக மாற்றிருக்காங்க அப்படின்னா, இதையே வந்து ஒரு தொடராகவும் இதையே ஒரு தொடராகவும், அதாவது 2 தொடராக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து 2 தொடராக கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரே தொடர், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரே தொடராக கொடுத்துருக்கிறது 2 தொடராக மாற்றி எழுதணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2வதுல பார்த்தீங்கன்னா அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. தாத்தா கோயிலுக்கு சென்றார், பாட்டி கோயிலுக்கு சென்றாள்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது இந்த புக்கில் வந்து மிஸ்டேக்காக இருக்கிறது. சரியா? அதாவது அவங்களே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. இது என்னது? தாத்தா கோயிலுக்கு சென்றாள் அப்படிங்கிறது இது விடை தான். சரியா? இதுக்கு வந்து கேள்வி இல்லை, விடையவே கொடுத்துட்டாங்க. அப்போ இது கரெக்டு தான். தாத்தா கோயிலுக்கு சென்றாளுங்கிறது ஒரு தொடர், பாட்டி கோயிலுக்கு சென்றார் அப்படிங்கிறது இன்னொரு தொடர். சரியா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனும் தங்கையும் விளையாடி கொண்டிருந்தனர்னு அடுத்தது கொடுத்துருக்காங்க. இப்போது அண்ணனும் தங்கையும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போ அண்ணன் தங்கை 2 பேரும் விளையாடி கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அண்ணன் இருக்கா, இங்கே அண்ணன் எழுதணும். இன் அண்ணன். சரியா? விளையாடி கொண்டிருந்தான். சரியா? அண்ணன் விளையாடி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் என்னது? இந்த இடத்துல எனக்கு இடம் இல்லை. சரியா? இப்போ நம்ம அண்ணன் விளையாடி கொண்டிருந்தான்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் தங்கை விளையாடி கொண்டிருந்தாள் அப்படின்னு எழுதணும். இது சரியா? அண்ணன் விளையாடி கொண்டிருந்தான், அடுத்து தங்கை விளையாடி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி 2 தொடராக எழுதணும். அண்ணனும் தங்கையும் விளையாடி கொண்டிருந்தனர் அப்படிங்கிறதுக்கு எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, அண்ணன் விளையாடி கொண்டிருந்தான், அதுக்கப்புறம் தங்கை விளையாடி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரியா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள். கங்கையும் காவிரியும் புனித நதிகளாகும். அப்போது நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, கங்கையும் காவிரியும் 2 ஆறு கொடுத்துருக்காங்க, அதை சேர்த்து புனித நதிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பிரித்து எழுதும்போது என்ன எழுதணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். கங்கை புனித நதி அப்படின்னு ஒன்று எழுதணும். கங்கை புனித நதின்னு ஒன்று எழுதணும். அடுத்தது காவிரி புனித
நதி. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு தொடர் வந்து கங்கை புனித நதி அப்படின்னு எழுதுகிறோம். ரெண்டாவது காவிரி புனித நதின்னு எழுதுகிறோம். சரியா? இப்போ இது இப்படி இருக்கிறதா சேர்த்து நம்ம மேலே எப்படி இருக்காங்கன்னா கங்கையும் காவிரியும் புனித நதிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னா கங்கை புனித நதின்னு எழுதுகிறோம். அடுத்து காவிரி புனித நதி அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? அடுத்தது பாருங்கள். பள்ளியில் மணியடித்ததும் மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதுக்கு எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு வேலை தான். என்ன அப்படின்னா இந்த இம்முங்கிறத எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். பள்ளியில் மணி அடித்தது மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர். சரியா? அப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன எழுதணும்? பள்ளியில் மணி அடித்தது, அதுக்கப்புறம் இது எப்படி எழுதணும்? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ வாக்கியத்தை எப்படி பிரித்து எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அது இன்னொரு தடவை நான் சொல்லட்டுமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரும்பும் தேனும் இனிப்பு சுவையுடையது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா கரும்பு இனிப்பு சுவையுடையது, அடுத்து தேன் இனிப்பு சுவையுடையதுன்னு மாற்றிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு சென்றனர் அப்படின்னு இருக்கும். அதையே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா தாத்தா கோயிலுக்கு சென்றார், பாட்டி கோயிலுக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விடையவே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணனும் தங்கையும் விளையாடி கொண்டிருந்தனர். இதையே நம்ம எப்படி எழுதணும்? அண்ணன் விளையாடி கொண்டிருந்தான், அடுத்தது தங்கை விளையாடி கொண்டிருந்தாள். அண்ணன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மாற்றினோம். இதே தங்கை அப்படியே விட்டுட்டோம். விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு மாற்றினோம். இதுக்கு வந்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி தங்கைக்கு தாள்னு மாற்றணும். சரியா? இதே வந்து தங்கைக்கு மாற்றணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கங்கையும் காவிரியும் புனித நதிகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நதிகள்னு ஏன் இங்கே வருது அப்படின்னா இங்கே 2 நதி இருக்கிறனால. அப்போ நான் மொத்தையாக எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா கங்கை புனித நதி, அடுத்தது காவிரி புனித நதி. அங்கே பாருங்கள், கங்கை ஃபஸ்ட்டு தொடர் கங்கை புனித நதின்னு இதே ஃபஸ்ட்டு தொடராக மாற்றிக்கணும். அதுக்கடுத்து காவிரி புனித நதின்னு 2வது தொடராக, இது ஃபஸ்ட்டு தொடர் இது 2வது தொடராக மாற்றிக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொன்னால் பள்ளியில் மணி அடித்ததும் மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு நம்ம என்ன ஒரே விஷயம் சொன்னால் இந்த இம்முங்கிற எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னாலே அது என்னாகும், நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சோம்னா பள்ளியில் மணி அடித்தது மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் 2 வாக்கியமாக பிரிக்கிறது. ஓகேவா? இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? அடுத்த பகுதி பார்க்கலாமா? பாருங்கள். அடுத்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா விடுகதைகள் அப்படிங்கிற பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பக்கம் வந்து விடுகதைகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரியான விடைகள் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா பாருங்கள். இந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விடுகதைகளுக்கு ஏற்ற விடையை வந்து இந்த பெட்டிக்குள்ளே இருந்து நம்ம இதில் எடுத்து எழுதணும். சரியா? முதல்ல விடைகள் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வானம் கொடுத்துருக்காங்க. 2வது உதடு, அடுத்தது பூட்டு, சந்தனம், நட்சத்திரம், தண்ணீர், மலை, மேகம், விமானம், பற்கள். சரியா? இதுதான் விடைகள் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு வினாவாக படித்து நம்ம அதுக்கு தகுந்த விடை என்னன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்னா என்னது? கருப்பு சட்டை போட்டிருக்கிறது என்னது? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்னா யார் சொல்லுவோம்? எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பூட்டு. சரியா? அடுத்தது உலகுக்கெல்லாம் ஒரே குடை நான் யார்? உலகுக்கெல்லாம் ஒரே குடை நான் யார் அப்படின்னா யார்?
யாரை சொல்லுவோம்? உலகுக்கெல்லாம் ஒரே குடை நான் யாருன்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேகம் அப்படின்னு இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன சொன்னோம்? பூட்டு சொன்னோம். சரியா? பூட்டு சொன்னோம் ஃபஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகம். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேகம். உலகிற்கெல்லாம் ஒரே குடை நான் யார் அப்படின்னா மேகம். அடுத்தது என் உருவம் தேய்ந்தாலும் மனம் குறையாது நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதோட உருவம் தேய்ஞ்சு போனாலும் அதோட மனம் குறையாதுன்னு கேட்டால் என்னது? சந்தனம். சரியா? சா இன் தா நா இம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும். அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அண்ணன் சொன்னால் உதடு ரெண்டும் முட்டாது, தம்பின்னு சொன்னால் உதடு முட்டும். அதுதான் இப்போ அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் அப்படின்னு என்னென்னா உதடு. என்ன வரும்? உதடு, உதடு. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அள்ள முடியும் கிள்ள முடியாது. அது என்ன அப்படின்னா, கையால் நம்மளால் அதை அள்ள முடியும், ஆனால் அதை கிள்ள முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா தண்ணீர். அதைத்தான் சொல்கிறாங்க. சரியா? தா இன் நீ இர், தண்ணீர். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒரே சங்கிலி. அது என்ன அப்படின்னா மழை. சரியா? மழை தான் சொல்லுவாங்க. அதாவது மேலேருந்து அந்த மழை துளி விழுகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலேருந்து ஒரு வெள்ளி சங்கிலி தொங்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒரே சங்கிலி அப்படின்னா மழையைத்தான் சொல்கிறாங்க. அடுத்தது இரவெல்லாம் பூக்காடு பகலெல்லாம் பெருங்காடு. அது என்ன அப்படின்னா நட்சத்திரம். சரியா? இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பூ விரிஞ்சிருக்கிற மாதிரி தானே இருக்கும். சரியா? பகலை பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. வானத்தை பார்த்துட்டு சொல்கிறது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஊரை சுமந்தபடி உயரத்தில் பறப்பான் அவன் யார் அப்படின்னா என்னது? விமானம். விமானம் தான் சொல்லுவாங்க. ஊரை எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் சுமந்துட்டு மேலே பறக்குமா இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க. ஊரை சுமந்தபடி உயரத்தில் பறப்பான் அப்படின்னு யாருன்னா விமானத்தை தான் குறிக்கிறது. அடுத்தது மூடிய பெட்டிக்குள் வெள்ளை நிற முத்துக்கள். அது என்ன அப்படின்னா பற்கள். சரியா? பற்கள் தான். வாய் நம்ம மூடியிருப்போம், ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு பல் வெள்ளையாக தெரியுமா இல்லையா? அதைத்தான் மூடிய பெட்டிக்குள் வெள்ளை நிற முத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது நீல உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் அவன் யார் அப்படின்னா வானம். சரியா? வானம் என்ன நீல நிறத்தில் தானே இருக்கும். இந்த நீல உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் அவன் யார்னா வானம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அவன் யார்னா பூட்டு. உலகிற்கெல்லாம் ஒரே குடை நான் யார்னா மேகம். என் உருவம் தேய்ந்தாலும் மனம் குறையாது நான் யார் அப்படின்னு சொன்னால் சந்தனம். அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் அப்படின்னா அது என்னது? உதடு. அள்ள முடியும் கிள்ள முடியாது. அது என்னென்னா தண்ணீர். ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒரே சங்கிலி. அது என்ன அப்படின்னா மழை. இரவெல்லாம் பூக்காடு பகலெல்லாம் வெறுங்காடு. அது என்னென்னா நட்சத்திரம். ஊரை சுமந்தபடி உயரத்தில் பறப்பான் அவன் யார்னா விமானம். மூடிய பெட்டிக்குள் வெள்ளை நிற முத்துக்கள். அது என்னென்னா பற்கள். நீல உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் அவன் யார்னா வானம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வந்து வாக்கியத்தை பிரித்து எழுதுறது ஒரு பகுதி பார்த்தோம். அடுத்தது சேர்த்து எழுதுறது ஒரு பகுதி பார்த்தோம். அடுத்தது விடுகதை அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதையெல்லாம் தெளிவாக படித்து இதை பற்றியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.